ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் செஞ்ச சாப்பாடு மீந்துடுச்சா? நைட்டில் சுட சுட வேணும்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்களா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. யாராவது பேச்சுலர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கான முக்கியமான ரெசிபியும் கூட. அது போக குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பில்டப் கொடுக்குறீமா, என்ன ரெசிபின்னு தானே கேட்குறீங்க? பூண்டு மிளகு சாதம். இந்த கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பூண்டு மிளகு சாதம் செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானவுடனே அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சூடாக முன்னாடி சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 பல் நாட்டு பூண்டை இடிப்பானில் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அம்மியில் கூட தட்டிக்கோங்க, இல்லை மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றி கூட எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தகன்னு தங்கம் மாதிரி கலர் மாறணும். அது வரைக்கும் அந்த எண்ணெயில் இந்த பூண்டை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பூண்டு நல்லா வறுபடுதோ அந்த அளவுக்கு சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு பூண்டே சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பல் பூண்டு இருக்குள்ளே அதை சேர்க்காதீங்க. கலர் மாறினதுக்கப்புறமா 1 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொறுமை வேணும். அடுப்பை சிம் பண்ணியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு 30லேருந்து 45 செகண்ட் இந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம். இது வறுத்துக்கிட்டு இருக்க கேப்லேயே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணியோ இல்லை கூட்டியோ சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் இந்த எண்ணெயில் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அவசரப்பட்டு நீங்கள் ஃபுல்லாக அடுப்பை வச்சிங்க அப்படின்னா கருப்பு கலரில் தான் சாதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த டிஷ் செய்யும் போது மிக்சி ஜார்லேயோ இல்லை இடிப்பான்லேயோ இடித்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போது மிளகு சேர்த்ததுக்கப்புறம் மிளகையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் மதியானம் மீந்து போன சாதம் 1 கப் அளவுக்கு இருந்துச்சு. அந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ வடித்த சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை மதியானம் இருந்த பழைய சாதம் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்த பூண்டு, வெங்காயம், மிளகு எல்லாமே இந்த சாதத்தில் நல்லா புரளணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே கூட வச்சுடுங்க. அப்போ தான் அந்த பூண்டு மிளகுலாம் சாதத்தில் இறங்கும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா மணலாக இருக்கக்கூடிய நெய்யை அப்படியே பரபரன்னு மேலே தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. கொத்தமல்லி இலை இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன் சேர்க்கலன்னு யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல. இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயங்க. இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு டப்புன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தலை சும்மா கமன்னு வாசனையோடு சும்மா சூப்பராக கெத்தாக தயாராகிடுவாப்பில். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக ஒரு அப்பளத்தை பொரிச்சு மேலே நல்லா நொறுக்கி தூவிட்டு அது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுக்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.